ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலாம் தான். இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாரெல்லாம் செய்ய முடியாத நாட்களில் நம்ம இந்த மாதிரி இட்லி பொடியெல்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15லேருந்து 20 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த இட்லி பொடி ரொம்பவே டேஸ்டியானது கூட. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அரிசியை வறுக்க போகிறோம். அரிசி 1/3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி நம்ம இட்லிக்கு பயன்படுத்துற அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்ப அரிசி ஓரளவுக்கு வறுபட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1-2 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். நான் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வறுக்கிறதுக்கு இரும்பு கடாய் தான் எப்பவுமே வழக்கமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நான்ஸ்டிக்ல இருக்கிற அந்த கோட்டிங் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அரிசியோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அரிசியை எடுத்து வச்சிடலாம். இப்ப கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதுல நம்ம பெருங்காயம் சேர்க்க போறோம். இது கட்டி பெருங்காயம். இது 2 பீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கறதா இருந்தா கடைசியா சேர்த்துக்கலாம். ஆனா கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது பொடி நல்ல வாசனையா இருக்கும். பெருங்காயத்தை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இதுல நம்ம மிளகாய் சேர்க்க போறோம். மிளகாய் நான் 25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் அதிகம் இல்லாத மிளகு, அதனால 25 எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாயோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நீங்க காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாய் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இதுல நம்ம 1 கப் கடலைப்பருப்பு சேர்க்க போறோம். கடலைப்பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். குறைஞ்ச தீயில வச்சு நம்ம வறுக்கும் போதுதான் கடலைப்பருப்பு எல்லாம் ஒரே மாதிரி ஈவனா வறுபடும். இப்ப கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டிருக்கு. ஆனா இது போதாது, இன்னும் நல்லா வறுபடணும். அந்த கலர் எல்லாம் இன்னும் நல்லா சேஞ்ச் வரணும். இப்ப ஈவனா நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க கடலைப்பருப்பு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப மறுபடியும் கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேன். இதுல நம்ம உளுத்தம்பருப்பு வறுக்க போறோம். இது 1/3 கப் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்ல கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்ல 1/3 கப் உளுத்தம்பருப்பு, அரிசி இதெல்லாம் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வருங்க. ரொம்ப சொத சொதன்னு எண்ணெய் விட வேண்டாம். உளுந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மிளகு வறுக்க போறோம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா வர மாதிரி எடுத்திருக்கேன். மிளகு நல்லா வறுபடும் போது வெடிச்சு வரும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்துதான் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளு நம்ம வறுத்து பொடியில சேர்க்கும் போது பொடி நல்ல மணமா இருக்கும். எள்ளு வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே சும்மா கடாயிலே நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சுன்னா நல்ல வாசனை வரும். அங்கங்க 1-2 வெடிச்ச மாதிரி வரும். இந்த டைம்ல நம்ம எள்ளை எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்துதான் கொஞ்சமா கருவேப்பிலை இதுல சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில இருக்கிற அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இப்ப நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சிடலாம். இப்ப கடைசியா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கடாயில.
இந்த கடாயோட சூட்லேயே இந்த உப்பில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போயிடும். நான் வந்து இன்னைக்கு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உப்பில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போயிடுச்சு. உப்பையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலையில மாய்ஸ்சர் எல்லாம் போய் இந்த மாதிரி இருக்கணும், காஞ்ச சருகு மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பொடியை பொடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்க பொடியை பொடிக்கும் போது மிக்சியை வந்து நல்லா சுத்தமா தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடிங்க. அப்போதான் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் பொடியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அல்லது ஸ்டீல் டப்பால நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 1-2 மாசம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான இந்த இட்லி பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.